அச்சம் இல்லை, குந்தன் ஆற்றல் விடையதும் புச்சம் இல்லை, வன்மம் இல்லை, குந்தன் நெஞ்சில் கரையில்லை. ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே, சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே. தளபதி எங்கள் தளபதி, தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி, தளபதி தர்ம தளபதி, வீர தீர தியாக அதிபதி, தளபதி அங்க தளபதி, யூக யூக தேக புஜபதி, தளபதி சிங்க தளபதி, தர்ம பராக்கிரம திருநிதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் முன்னாடி செயல்பட்டு வருகிறது. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு மீனவர் நல வாரிய தலைவர் புதிதாக பொறுப்பேற்ற பிறகு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். நமது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அப்படியே தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் இதர நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மூலமாக தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நமது மீனவர் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தில் இருந்தால் பத்தாது. அதனோடு தொடர்புடைய இதர தொழில் நம்ம எல்லா கடலூர் இல்லாமல் எல்லா கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் மீனவர் சங்க உறுப்பினர்கள் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்திலையும் நம்ம சேர்ந்திருக்காங்க. எல்லாமே சேரணுங்கிறது தான் இந்த நம்ம மீனவர் நல வாரிய தலைவர் அவர்களோட நோக்கமாகவும் இருக்கு. அது இப்போ எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருச்சு. செயல்பட்ட குறைந்த காலத்திலே இப்போ எல்லா இடத்துலையும் மீனவர்களுக்கே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. அதனால தமிழ்நாடு மீனவர் நல வாரிய தலைவர் அவர்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவிக்க பரங்கிப்பேட்டை பேரூராட்சி தலைவர் அவர்களுக்கும், பரங்கிப்பேட்டை பேரூராட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர், மாவட்ட மாணவர் அணி தலைவர் அவர்களை அழைக்கிறேன். அப்ளை பண்ணி நீங்கள் யாரும் வாங்கலையா? உங்களுக்கு தெரியாமல் இருக்க, தெரியுமா? இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதனால் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. கொடுக்குறதுக்கு அதிகாரிகள் தயாராக இருக்காங்க. இது வரைக்கும் அதிகாரிகள்கிட்ட அப்ளை பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே 100% அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இயற்கை மரணம் அடைந்தால் நம்ம பாதிக்கப்பட்ட நபர் அப்ளை பண்ணி 100% அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மீனவ நல வாரிய உறுப்பினராக இருந்தால் நம்ம மீனவ மக்கள், மீனவர்களோ மீனவர் சம்பந்தப்பட்ட தொழிற்சேர் இருந்தால் அனைவருக்கும் இது பொருந்தும். நீங்கள் சரி இரும நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னோட நம்பர் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, உங்களுக்காக பணி செய்கிறதுக்கு முழுமையாக காத்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரியலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம இயற்கை மரணம் அடைந்தால், நமது 18 வயதிலிருந்து 65 வயதுக்குள் இயற்கை மரணம் அடைந்தால் உங்கள் எல்லாருக்கும் 25,000 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்துடும். அத்துடன் 2,500 சேர்த்து 27,500 ரூபா ஈமச்சடங்கு சேர்த்து நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் ஒரு தகப்பனா ஒரு தாயை நம்ம இறந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகள் 4-5 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த ஈமச்சடங்குக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையாக இருக்கும். நீ 2,000 ரூபா கொடு, நீ 3,000 கொடு, நீ 4,000 கொடு. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஒரு அடக்கம் எடுக்கணும்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம 4 அண்ணன் தம்பிக்கெல்லாம் காசு போடுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் அறிஞ்சு தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் மீனவ மக்கள், அந்த மீனவ மக்கள் மீன் பிடிக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட எந்த தொழில் செய்கிறவங்களும் சரி, அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு மீனவ குடும்பத்தில் ஒரு மீனவன் மக்கள் யாராவது இறந்தாங்கன்னா 25,000 ரூபா உடனடியாக அந்த நிவாரண நிதியை கொடுப்பதற்கு, அதையும் வாங்குவதற்கு நம்ம எளிமையான முறையில் ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. உங்களுக்கு ஒரு 10 சர்டிஃபிகேட் வில்லேஜ் வரைக்கும் ஏறணும், தாசில்தாரை பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு இறப்பு சான்றிதழ், ஒரு வாரிசு சான்றிதழ், 2 சர்டிஃபிகேட் 2 சான்றிதழையும் கொண்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரியை நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 தினத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டிலே பணம் வந்துடும். இப்போலாம் உறுப்பினராக நீங்கள் சேரும் பொழுதே நீங்கள் இந்த உறுப்பினர் அட்டையுடன் உங்களுடைய மொபைல் தொலைபேசி எண்ணும் உங்களுடைய பேங்க், எந்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்குடைய அக்கௌண்ட்டை நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற திட்டம், அனைத்து திட்டமும் உங்களோட பேங்க் மூலமாக உங்களுக்கு சேர்ந்துடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். ஏன்னா 2007 இந்த திட்டம் கலைஞர் ஐயால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டம் திருப்பி அவருடைய காலத்தில் நல்ல சிறப்பாக நல்லபடியாக நடந்துட்டு இருந்தது. திருப்பி 2011 2021 வரைக்கும் அரசு சார்பாக
அந்த ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை வந்து கண்டுக்கிடலை, அது வாட்டத்தை விட்டாங்க. திருப்பி 2021ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இந்த நலவாரியத்தை வந்து மீண்டும் அந்த நலவாரியம் வந்து இல்லாமல் ஒரு அமைச்சரிடம், மீன்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் மீனவளம் மற்றும் மீனவர் நலவாரியம் என்று அதை சேர்த்து அந்த ஒரு அமைச்சரிடம் கொடுக்கப்பட்ட நலவாரியம் தான் இது. 2007 இன்று வரைக்கும், அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்திற்கு முன் வரைக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கீழே தான் இந்த நலவாரியம் செயல்பட்டு கொண்டிருந்தது. முதல் 2 மாதத்திற்கு முன்னாடி இந்த நலவாரியத்தை பிரித்து இந்த நலவாரியத்துக்கு ஒரு 13 உறுப்பினர்கள், ஒரு தலைவர் என்ற முறையில் நான் வந்திருக்கிறேன். நலவாரிய என்ற உறுப்பினர் உங்கள் ஊரை சார்ந்த நண்பர் அவர் இங்கே அமர்ந்திருக்கார். நீங்கள் அவங்க கையை காட்டுங்க. அமைந்திருக்கார். நேரடியாக வந்து நீங்கள் எந்த ஒரு சம்பந்தமாக இருந்தாலும் நீங்கள் அவரை அணுகலாம். ஏன்னா அவர் பேசும்போது அருமையான ஒரு உரையாற்றினார். எந்த துறையிலும் சரி, எந்த மானியத்திலையும் இது இப்படிப்பட்ட ஒரு திட்டம் கிடையாது. கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் பயன்பெற வேண்டிய ஒரு திட்டம் நமது மீனவ நலவாரியத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட நலவாரியம் தலைவர் கலைஞர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட நலவாரியத்தை இன்றைக்கு மாண்புமிகு தளபதியார் அவர்கள் வந்து சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார். நலவாரியத்தில் வந்து உறுப்பினர்கள் அதிகப்படுத்துவதால் அரசுக்குத்தான் சுமை. நீங்கள் அதிகமாக உறுப்பினர் சேரும்போது உங்களுக்கு பயனாளிக்கு வந்து செய்ய வேண்டிய பணங்கள் வந்து அதிகமாக வரும். இருந்தாலும் அனைத்து மீனவ மக்களும் நலன் பெற வேண்டும், பலன் பெற வேண்டும். அவர்களுக்கு வந்து அந்த கஷ்ட காலத்துக்கு இது ஒரு சிறு தொகைன்னு மட்டும் இல்லை. இப்போ வந்து பிறக்கும் போது கர்ப்பிணி பெண்கள், ஒரு மீனவ பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்களாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபா, 6 மாதத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறோம். நீங்கள் எல்லாரும் வாங்குறீங்களா? நீங்கள் யாருமே வாங்கலை. அதுக்கு தான் அவர் அழகாக சொன்னார், கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் நம்ம நம்ம குழந்தை வந்து உருவாகும் போதே நமக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாரு. 6 மாதத்துக்கு தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் 6 மாதம் வந்து 1000 ரூபா கொடுக்குறாரு. அதை நீங்கள் வாங்கிறது இல்லை. 2வது வந்து படிக்கிற காலம், பிள்ளைகள் பிறந்து படிக்கிற காலம். படிக்கிறது வந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வழி. நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் ஸ்கூலில் உள்ள இது இருக்குல்ல, உங்களுக்கு மார்க் ஷீட்டு, நீங்கள் அந்த மார்க் ஷீட் கொண்டு போய் சம்மந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தா உடனே காசு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்குறது கிடையாது. அதுக்கு பிறகு நம்ம வந்து ஹாஸ்டலில் கொண்டு நம்ம சேர்க்குறோம். ஹாஸ்டலில் வந்து நம்ம பெண் பிள்ளைகளை சேர்க்கும்போது அதற்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஹாஸ்டலுக்குன்னு தனி ஒரு ஃபீஸ். 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆனால் அதுக்கும் ஒரு ஃபீஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திருமண உதவி யாராவது வாங்குறீங்களா? திருமண உதவி நீங்கள் திருமணம் வந்து சாதாரண எளிமையான முறையில் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பத்திரிக்கை அடிக்கிறீங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாகரமுத்தான்ட்டு உங்களுடைய வில்லேஜில் வந்து கவர்மெண்ட்டே ஒரு நபரை நியமிச்சிருக்காங்க. நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு போய் ஒரு லெட்டரை வாங்கிட்டு உண்மையிலே இந்த திருமணம் நடைபெறுகிறது அப்படி நீங்கள் அவங்கள்ட்ட பதிவு பண்ணிங்கன்னா அவங்களே இருந்து அந்த திருமண உதவியை உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பிறக்கும்போது 6 மாதம் அந்த ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் அந்த 6 மாதம் 6000 ரூபா அது வாங்குறது கிடையாது. கல்வித்தொகை வாங்குறது கிடையாது. திருமண உதவித்தொகை வாங்குறது கிடையாது. இது போக வயதான காலத்தில் இயற்கை மரணம் 65 வயதுக்குள்ளே நம்ம இறக்கும்போது இயற்கை மரணம் 27,500 ரூபா, அதுவும் நீங்கள் வாங்குறது கிடையாது. இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டத்தில் சொல்கிறதுக்கு தான் தமிழக முதல்வர் எங்களெல்லாம் உங்கள்கிட்ட அனுப்பியிருக்காங்க. மற்ற அமைச்சர்கள்லாம் முதலமைச்சர்கள்லாம் வந்து இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு யாரையுமே அனுப்பியது கிடையாது. ஏன்னா அவரோட நல்ல ஒரு எண்ணம், மீனவ மக்களுக்கு நம்ம நிறைய நிதி ஒதுக்கணும். ஒதுக்கப்படுற நிதி முழுமையாக போய் உங்களுக்கு வந்து சேரணும். நீங்கள் வந்து அந்த நிதியை வாங்கணும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களோட ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் இந்த ஃபார்ம் இருக்கா உங்களுக்கு? நான் சொன்ன திட்டமெல்லாம் அதில் இருக்குது. இது வந்து 2021 மட்டும் இல்லை, 2007ஆம் ஆண்டுலேருந்தே இந்த திட்டங்கள் இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் வந்து நாங்கள் நிறைய கோரிக்கைகளை வந்து முதலமைச்சர்கிட்ட வச்சுருக்கோம். அந்த கல்வித்தொகை, அந்த திருமணத்தொகை, இதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நாங்கள் நிறைய கோரிக்கைகளை வச்சுருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த இது வரும். அடுத்தது வந்து 65 வயசு வரைக்கும் தான் இந்த திட்டத்தில் வந்து பலன் பெறுற மாதிரி ஒரு விதிமுறை இருக்கிறது. முதலமைச்சரோட நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். மிக விரைவில் வந்து அந்த 65 வயசுங்கிறது வந்து 70 வயசாக உயர்த்தப்படுங்கிற ஒரு நல்ல செய்தியும் நாங்கள் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம கடலை வந்து யாராவது நம்ம காணாமல் போய் விபத்தில் நம்ம இறந்துட்டோம்னா அது வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் வந்து அது வந்து 7 வருடமாக இருந்தது. நம்ம ஒரு உடலை நம்ம யாராவது இறந்துட்டோம்னா அவங்களுக்கு ஏதாவது நமக்கு கிடைக்கிறா இருந்தால் அது விபத்தாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இறந்தால் வந்து நலவாரியத்து மூலமாக ஒரு 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அந்த 2 லட்சம் ரூபா கொடுக்கறது வந்து 7 வருடம் இருந்தது.
தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதியார் ஆட்சி பொறுப்பு 2000 பொறுப்பில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அதை 7 வருட காலத்தை 2 வருடமாக ஆக்கியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு தெரியாது. 2 வருடம் மட்டும் இல்லை, அந்த 2 வருடத்தில் நம்ம உடல் கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதை தினமும் 350 ரூபா மீனுக்கு மாதம் 10,500 ரூபா நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி இந்த நலவாரிய திட்டத்துக்களே இருக்குது. அது மட்டும் இல்லை, 90 நாளைக்குள்ள சம்மந்தப்பட்ட அதிகாரி தாசில்தார் அவங்கெல்லாம் டெட் சர்டிஃபிகேட்டு அது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி 90 நாளைக்கு உள்ள அந்த நலவாரியத்து மூலமாக கிடைக்கிற 2 லட்சம் ரூபாயும் நமக்கு கிடைக்கிற மாதிரி மிக எளிமையான முறையில் இந்த திட்டத்தை அவர் வகுத்திருக்காரு. இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்ம தமிழக அரசு நமக்கு செஞ்சுட்டு இருக்கு. மீனவ மக்களாக நம்ம தான் விழிப்புணர்வோடு இருந்து இந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து பலனும் பெறணும். மீண்டும் கூட சொல்கிறேன், கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் இருக்கிற திட்டம் ஒரே ஒரு திட்டம், மீனவ நலவாரிய திட்டத்தின் மூலமாக தான் இந்த திட்டங்கள் இருக்குது. அனைத்து திட்டங்களையும் நம்ம பெறணும், பெற வேண்டும் கேட்டுக்கொண்டு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் நிறைய திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசு அதாவது மீனவர்கள் எடுத்துக்கிட்டால் நம்ம மீனவர் மட்டும் இல்லை, நம்ம ஒரு சிறுபான்மை மக்கள். மீனவரை மட்டும் இல்லை, நம்ம ஒரு சிறுபான்மை மக்கள் கூட. இந்த சிறுபான்மை மக்களுக்கு மீனவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கலைஞர் ஐயா காலத்திலிருந்தே நம்மளை யாருக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. மீனவ மக்கள்னா ஒரு குரல் கொடுக்கறது தமிழக அரசில் தமிழ்நாட்டில் ஆண்ட வரலாறுல எடுத்துக்கிட்டால் கலைஞர் ஐயாவுக்கு அப்புறம் தளபதியார் அவர் தான் நம்ம மீனவ மக்களுக்கும் சரி சிறுபான்மை மக்களுக்கும் சரி ஒரு உறுதுணையாக இருந்து இதுவரைக்கும் நமக்காக போராடிட்டு இருக்காங்க. மற்ற யாருக்குமே விட்டு கொடுக்காம நான் ஒரு மீனவ முறையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வருங்காலத்தில் இந்த ஆட்சி தொடர வேண்டும். அப்படி தொடர்ந்தால் இப்படிப்பட்ட திட்டங்களோடும் இன்னும் பல திட்டங்களை நம்ம மீனவ மக்களுக்கு கிடைக்கும். மீனவ மக்கள் தான் மீன் பிடிக்கிற தொழில்கள் செய்கிற மட்டும் மீனவ மக்கள் கிடையாது, அதை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 18 விதமான தொழில் இருக்கு. 18 விதமான தொழில் சம்பந்தப்பட்ட அனைவருமே மீனவர்களான் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் வருங்காலத்தில் மீண்டும் நம்ம தமிழக முதல்வராக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.